நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 30/1/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் தை மாதம் 16ஆம் தேதி, ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 2 மற்றும் 3, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12. குளிகை 7:30 மற்றும் 9. யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று காலை 10:03 வரை துவாதசி, பின்பு திரியோதசி நட்சத்திரம். இன்று அதிகாலை 4:28 வரை மிருகசிரிஷம், பின்பு திருவாதிரை. யோகம் இன்று காலை 6:35 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:28 வரை விசாகம், பின்பு அனுஷம். மேஷம் ராசினியர்கள். இன்று இறைவன் வழிபாட்டினால் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். சிந்தனைகளை வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. கைமாத்தாக வாங்கிய பணத்தை கண்டிப்பாக கொடுத்து விடுவீர்கள். கடனாக கொடுத்த பணம் மீண்டும் உங்களுக்கு திரும்ப கிடைக்க கொடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். நிர்வாக திறமைகள் பளிச்சிடும். உறவினர்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படக்கூடும். உற்றார் உறவினர்களால் சாதகமான பலன் ஏற்படக்கூடும். மங்களகரமான சுபகாரியங்கள் கண்டிப்பாக நேர்படக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் ஏற்படக்கூடும். அரசு வழியில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக வரக்கூடும். உதிரி பண வருமானங்கள் வந்து சேரக்கூடும். இடம் பூமி மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை திறமையாக செய்து முடிப்பீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். அதனை மட்டும் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்களுக்கென்று நடப்பவைகள் அனைத்தும் நல்ல விதமாக நடக்க கொடுங்க. காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது. எல்லாம் சுமூகமாக இருக்கும். காதலில் இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். படிப்பில் மட்டும் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். பரணி புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் ஏற்படக்கூடும். அரசு வழியில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக இருக்கும். நிர்வாக திறமைகள் இன்று பளிச்சிடக்கூடும். உறவினர்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படக்கூடும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நான் என்று சொல்ல முடியும். கிருத்திகை இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. சிரமங்கள் இருந்தது கூட கண்டிப்பாக சரியாகும். பயணங்களை கொஞ்சம் தவிர்த்து விட வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். வேலை வாய்ப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இடம் பூமி வாங்க முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உதிரி பண வருமானங்கள் வந்து சேருங்க. என்று உங்களுக்கு வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். கூடுதல் லாபம் எல்லாவற்றிலும் கிடைக்க கொடுங்க. விரோதிகள் விலகி செல்லும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடும். லாபமும் கண்டிப்பாக வரக்கூடும். தொழிலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் இருக்க கொடுங்க. பிள்ளைகளால் உதிரி வருமானங்கள் வந்து சேரும். ரிஷப ராசினியர்கள் இடம் பூமி வாங்கும் முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றி கொடுக்கும். இன்று உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புகளால் வேலை பளு குறைந்துவிடக் கொடுங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. எது எப்படியோ உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க கொடுங்க. பாகுபாடின்றி அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். ஏற்ற தாழ்வு இல்லாமல் அனைவரிடமும் நல்ல விதமாக பேசி பழகுவீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்குங்க. கனவுகள் கண்டிப்பாக நினைவாகும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். தேவையற்ற குழப்பங்களை தவிர்த்து விடுவது நல்லது. இடம் பூமி வாங்கும் முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். பெண்கள் விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். திருப்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் போன்ற விஷயங்களை தெளிவு வேண்டும்.
காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். காதல்ல முடிவெடுக்கும் பொழுது கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் இருக்க பாருங்கள். என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனசுக்குள் மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கல்வியில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் என்று விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், முருகப்பெருமான் வழிபாட்டையும், அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீர்படுங்க. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றி கொடுக்கும். இடம் பூமி வாங்கும் முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். உதிரி வருமானங்கள் வரக்கூடிய சூழல் இருக்குங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். கூடுதல் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நான் என்ன சொல்ல முடியுங்க. ரோகிணி, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீர்படக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் ஏற்படக்கூடும். விரோதிகள் விலகி செல்லக்கூடுங்க. வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் நான் என்ன சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம், இன்று உங்களுக்கு மனசுக்குள் மகிழ்ச்சி கூட்டும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் அமைந்துவிடக்கூடும். இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். தொழில்முறை பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கடனாக கொடுத்த தொகை திரும்ப கிடைக்க கொடுங்க. நிர்வாக திறமை பளிச்சிடும். என்று நீங்க எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாளாக இருக்கக்கூடும். சிந்தனைகளை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். முடிஞ்ச அளவு இறைவன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு விரோதிகள் விலகி செல்லக்கூடுங்க. வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. தந்தை வழியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். திறமையாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். செம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். தந்தை வழியில் ஏற்பட்ட தகராறுகள் விலகி செல்லுங்க. பூர்வீக சொத்துக்களை பெற்று புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படக்கூடும். கூட்டுத் தொழில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். உடன் பணிபுரிவதை அனுசரித்து செல்வது நல்லது. பணியில் பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்களே பொறுப்பேற்க வேண்டிய சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். வேலை போல கூடுதலாகத்தான் இருக்க கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். எதிரிகள் இன்று தவிடுபடி ஆக கொடுங்க. நினைத்த வாழ்க்கையும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். இன்று பொறுமையாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக காணப்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும். முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. காதலை விட்டுக் கொடுத்து சென்றால் வெற்றி இருக்குங்க. காதலை பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று மாணவர்கள் சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்கள் முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். நல்ல விஷயங்களை ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. விரோதிகள் என்று விலகி செல்லக்கூடும். நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. தந்தை வழியில் ஏற்பட்ட தகராறுகள் விலகி செல்லக்கூடும். என்று நீங்க பிறர் செய்யும் தவறுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டாம். அதனாக நீங்க பார்த்து பக்குவமாக எதையும் செய்யுங்கள். திருவாதிரை, இறைவனை முழுமையாக வழிபடுங்கள். மாந்திரிகம் செய்கின்றேன், தாந்திரிகம் செய்கின்றேன் எதிலும் என்று ஈடுபட வேண்டாம். புதிய சொத்து சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டம் இருக்கும். உங்கள் மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். முக்கிய முடிவுகளை நீங்க மிக தெளிவாக எடுக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். புனர்பூசம், எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். மாந்திரிகம் தாந்திரிகம் செய்கிறேன் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். காசு பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் நல்ல எண்ணங்கள் மட்டுமே உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லுங்க. தயவு செய்து புரிந்து கொண்டு செயல்படுங்கள். முன்கோபம் வரும், அதனை பொறுத்துக் கொண்டு பொறுமையாக கையாளுங்கள். கடகம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் நல்லது நடக்குங்க. விரோதிகள் எல்லாம் விலகி செல்லக்கூடுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும்.
எதிலும் வேகத்தை குறைத்துக் கொண்டு பொறுமையாக செயல்படுவது நல்லது. கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். காலப்போக்கில் உங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகுங்க. புதிய சொத்து சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். இன்று தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையீடு செய்ய வேண்டாம். பல நெருக்கடியில் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல அமைப்பினை கண்டிப்பாக பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. மதில் மேல் இருந்த பூனை நிலை கண்டிப்பாக மாறி எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யாரையும் இன்று நீங்க எந்த காரணத்திற்காகவும் குறைத்து பேசிவிட வேண்டாம். அதனை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை நீங்க ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படக்கூடிய சூழலாம் இருக்குங்க. சில காரியங்கள் உங்களுக்கு பின்னர் தான் நடைபெறக்கூடும். காரியங்களை நீங்க முன்கூட்டியே செய்வதும் மிக நல்லது. அதிர்ஷ்டம் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். எந்த ஒரு காரியத்தையும் நீங்க இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்தால் மட்டுமே வெற்றி இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். வாக்குவாதங்களாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும். கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் நடுநிலையாக யோசிப்பீர்கள். குடும்பத்துக்காகவும் யோசிப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்வீர்கள். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடும். நகை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடுங்க. என்று காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதல நீங்க அமைதி காண்பது மிக நல்லது. என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மாணவர்களுக்கு என்று முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கைகூடும். படிப்பில் முழு ஆர்வம் எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். வீண் விவாதங்களை மட்டும் கலந்து கொள்ள வேண்டாம். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. எதிலும் தைரியமுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கவனக்குறைவாக எதிலும் ஈடுபட வேண்டாம். பொறுமையாக செயல்படுவது எதிலும் நல்லது. என்று உங்களுக்கு மனசுக்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பூசம். இந்த நாள் நீங்க தைரியத்துடன் செயல்படுவீர்கள். மன நிம்மதி கண்டிப்பாக இருக்கும். பயணங்கள் உங்களுக்கு வீண் அலைச்சலை கொடுக்கும். பார்த்துதான் எதிலும் ஈடுபட வேண்டியிருக்கும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைதிவிடக் கொடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. ஆயில்யம். இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். வழக்குகளை வெற்றி கிட்டுங்க. கொடுக்கல் வாங்கல்களை அற்புதமாக சரிப்படுத்திக் கொள்வீர்கள். பொருள் தேக்கம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக நல்லது. ஒற்றுமை கண்டிப்பாக நிலவக்கூடும். இன்று மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. வீண் விவாதங்களை தள்ளிட வேண்டாம். வாக்குவாதங்களால் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்குங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு நீங்க எந்த வகையிலும் நெருக்கடி கொடுக்க வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்கும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். மாமன் மைத்துனர் வகையில் உதவியில் கிடைக்க கொடுங்க. தாய் வீட்டு வழியில் உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்களும் உதவியும் கிடைக்க கொடுங்க. எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். மனதை மட்டும் அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வப்போது வரக்கூடிய முன்கோபத்தை நீங்க தவிர்த்து விட வேண்டும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தினர்கள் உங்களுடைய தொழில் முயற்சிக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடும். மாற்று இனத்தவரின் உதவிகள் கிடைக்க கொடுங்க. தேவையற்ற பழிசொல் கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மேல் அதிகாரிகளுடைய கெடுபிடிகளுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். உடல்நிலையில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் உள்ளவரான மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. உடன்பிறப்புகளின் உதவிக்கரம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழிலும் உங்களுக்கு அடுத்த கடத்திற்கு செல்லும். இன்று லாபம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பொருள் தேக்கம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. பார்த்து பக்குவமாக எதையும் செய்யுங்கள். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக நல்லது. பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் போராடுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். சில இடங்களை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. கல்வியில் உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மாணவர்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது
நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். நடக்கும் காரியங்களை நீங்க அருமையாக செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். எதிலும் வேகத்தை குறைத்துக் கொண்டு பொறுமையுடன் செயல்படுங்கள். பிள்ளைகளிடம் கடிந்து கொள்ள வேண்டாம். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடுங்க. எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம். தாய் தந்தையாரிடம் கவனமாக நடந்து கொள்வீர்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பிறர் செய்யும் தவறுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டிய சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். விரோதிகள் விலகி செல்லும் நாளாக கொடுங்க. தந்தை வழியில் ஏற்பட்ட தகராறுகள் விலகி செல்லும். இன்று புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரம். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தேவையற்ற பயணங்களை மட்டும் தவிர்த்து விடுங்கள். நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். கூடுதல் லாபம் கண்டிப்பாக இருக்குங்க. என்று உங்களுக்கு மகிழ்ச்சி கூடுதலாக இருக்கக்கூடும். அனைவரும் உங்களை மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு வீண் விவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தன லாபம் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. மனசுக்குள்ள மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். கூட்டுத் தொழிலில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வழக்குகளை கண்டிப்பாக வெற்றி கிட்டும். கொடுக்கல் வாங்கல்களை நீங்க கவனமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கூட்டுத் தொழில் லாபம் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் வியாபாரம் ரீதியாக நெருக்கடிகள் நிலவுங்க. போட்டி பொறாமைகள் அதிகரிக்கக்கூடும். தொழில் மிகவும் மந்தமான நிலை இருந்தது, கண்டிப்பாக மாறக்கூடுங்க. லாபம் குறைந்து பொருள் தேக்கம் ஏற்படக்கூடும். கூட்டாளிகளுக்கு இடையே ஒற்றுமையற்ற நிலையே நிலவுங்க. கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கக்கூடும். தக்க சன்மானம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்த முடியுங்க. எதிர்பாராத உயர்வுகளை பெற முடியும். சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்க கொடுங்க. முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். பக்க பலமாக நண்பர்கள் இருக்க கொடுங்க. இன்று இனிய செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். கூட்டு முயற்சி வெற்றியை கொடுக்கும். கடன் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். பெண்களுக்கு என்று மன நிம்மதி ஏற்படக்கூடும். காதல் பிரச்சனையை கொடுக்காது. சுலபமான சூழலை ஏற்படுத்தும். பயம் வேண்டாம். உங்க காதல் நம்பிக்கைக்குரிய காதலாக இருக்க கொடுங்க. அனைவரும் புரிந்து கொள்வார்கள். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. என்று மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். முக்கிய முடிவுல நீங்க தெளிவாக எடுக்கும் பொழுது இல்லத்தில் கலந்து பேசிடுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நீங்க செல்வ செழிப்புடன் காணப்படுவீர்கள். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். நினைவாற்றல் அதிகரிக்கக்கூடும். இன்று எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். தக்க சன்மானம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். இன்று உங்களுக்கு முயற்சி ஒரு திருப்பு முனையாக அமைதிவிடக் கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல உங்களுக்கு மனம் செல்லும். அஸ்தம். எதிர்பாராத திருப்பங்கள் இருக்குங்க. காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சுமூகமான சூழல் வெளிப்பட கொடுங்க. மனதிற்குள் சந்தோஷம் கொடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சித்திரை. இன்று பிறர் விஷயங்களை நீங்க தலையீடு செய்ய வேண்டாம். காரியங்களை யோசித்து செய்வது மிக நல்லது. ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். எதிலும் வேகத்தை குறைத்துக் கொண்டு பொறுமையுடன் செயல்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. இடம் பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். என்று ஓரளவு சந்தோஷம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும்.
தனபரவும் தாராளமாக இருக்கக்கூடும். மன சஞ்சலங்களும் கண்டிப்பாக தீரும். உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர் அதிகாரிகள் பாராட்டுகளை பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. நண்பர்கள் மத்தியில் சிறப்புடன் இன்று செயல்படுவீர்கள். நல்ல பெயரை எடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்க கொடுங்க. பயணத்தால் உங்களுக்கு தேக பலன் கொஞ்சம் பாதிக்கப்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பண வரவுகள் திடீரென்று கூட வரக்கூடுங்க. பொருளாதார நிலை இன்று சிறப்பாக இருக்கக்கூடும். கடன்கள் யாவும் குறைந்து விடக்கூடும். வீடு, மனை, வண்டி, வாகனம் மூலம் யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பூர்வீக சொத்துக்களாலும் லாபம் ஏற்படக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. எல்லோருக்கும் வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். எதிரிகள் உங்களுக்கு தவிடுபடியாக கொடுங்க. இன்று புதிய நட்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்களை மட்டும் பெரிய தொகையை ஈடுபடுத்துவதை தவிர்த்து விட வேண்டும். மற்றபடி பிரச்சனைகள் இல்லை. பெண்கள் இன்று அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். நல்ல விஷயங்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை குழப்பங்கள் இருந்தாலும் போக போக சரியாகும். காதலில் நீங்க அடுத்த கட்டம் சிறப்பாக அமையுங்க. பயம் என்பது துளி கூட வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் கவனம் செல்ல வேண்டாம். படியுங்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு தயாராகுங்கள். அரசாங்க பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று பூர்வீக சொத்துக்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. வண்டி வாகனம் மூலம் கூட லாபம் ஏற்படக்கூடும். சுப நிகழ்ச்சிகளை இன்று நீங்க பங்கு கொள்வீர்கள். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். கடன் பிரச்சனைகள் யாவும் குறைந்து விடக்கூடும். பூர்வீக சொத்துக்களால் லாபம் ஏற்படக்கூடுங்க. சஞ்சலங்கள் கண்டிப்பாக தீரும். உங்களுக்கு மன திருப்தியான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. நல்ல எண்ணங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சுவாதி. விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வீடு, மனை, வண்டி, வாகனம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். நண்பர்கள் மத்தியில் நல்ல பெயர் கிடைக்க கொடுங்க. பாராட்டுகளை பெறும் நாளாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக அமையும். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. விசாகம். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவீர்கள். உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும். தனவரவும் தாராளமாக வந்து சேருங்க. வருங்கால நலன் கருதி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். திருமண பேச்சுக்கள் நல்லதொரு முடிவை கொடுக்கும். தொழில் வளர்ச்சிக்கு தொல்லை கொடுத்தவர்கள் விலகி செல்லக்கூடும். இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு உயர்வுகளும் இடமாற்றங்களும் தாமதமாகத்தான் கிடைக்குங்க. நல்ல விஷயங்கள ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டு எதிரும் வெற்றி பெறுவீர்கள். திறம்பட செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. மன தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்ளுங்கள். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். முக்கியமாக நீங்க பஞ்சாயத்துகள்ல கலந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்பது மட்டுமே சிறப்பு. மன பதட்டமும் கொள்ள வேண்டாம். நடக்கும் காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடக்குங்க. அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். பெண்கள் என்று தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். நடக்கும் காரியங்களை யோசித்து செய்யுங்கள். பெண்களுக்கு என்று மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். பெண்கள் என்று முழு முயற்சி எடுத்தால் முன்னேறி செல்ல முடியும். காதல் கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்குங்க. காதல மட்டும் இடம் பொருள் பார்த்து பேசுங்கள். சில குழப்பங்கள் இருக்கும். பிடிவாத குணம் இருக்கும். எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு வேண்டாம். இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நடக்கும் காரியங்களை யோசித்து செய்வது நல்லது. மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்களுக்கு எதிலும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். படிப்பில் மட்டும் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்க அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று முன்பின் தெரியாதவரிடம் எந்த ஒரு பேச்சுக்கள் வேண்டாம். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும்.
தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். இன்று நீங்க அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. நண்பர்கள் மத்தியில் சிறந்து விளங்க முடியும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. அனுஷம், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். எண்ணம் ஒன்று குழப்பமான மனநிலை இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். எதையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். சில இடங்கள்ல கோபத்தின் காரணமாக பேச்சு வளர்ந்து கொண்டே இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் அனுஷம் நட்சத்திரக்காரனுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திராஷ்டம் இருக்குங்க, முடியட்டும், பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். கேட்டை, அமைதியை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். வியாபார நோக்குடன் இன்று அனைவரிடமும் பேசுவீர்கள். காசு பணத்தை விரையம் மட்டும் செய்துவிட வேண்டாம். அடுத்தவரிடம் இன்று எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும். சிலருக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் மூலம் லாபம் கிடைக்கும். அதே போல் செலவும் ஒரு பக்கம் இருக்கும். எப்படி முதலீடு செய்கின்றோமோ அதற்கு ஏற்ற வருமானம் வருமோ அதே போல் முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தெளிவாக இருந்து எதையும் செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். தனுசு, தனுசு ராசினியர்கள், இன்று எதிர்பார்த்த நல்ல காரியம் கண்டிப்பாக நடக்கும். சஞ்சலங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக தீருங்க. இனிய செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைக்குங்க. பொது வாழ்க்கையில தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக உயரும். உத்தியோக முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். பயணங்களால் உங்களுக்கு நல்லதொரு பலன் ஏற்படக்கூடும். அனுகூலமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. சிலரின் நட்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. கொடுக்கல் வாங்கல பெரிய தொகையை ஈடுபடுத்துவதை தவிர்த்து விட வேண்டும். நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். முழு செயல்பாடுகளால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பண வரவுகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். பொருளாதார நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இன்று யோகபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் ஏற்படக்கூடும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். நிலைவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். சற்று கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனுஷ் ராசினியர்கள், கண்டிப்பாக கவனம் என்பது வேண்டும். அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று அலட்சியம் அதிகமாக இருக்கும். அலட்சியத்தின் காரணமாகத்தான் சில இழப்புகள் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக பிடிவாதம் என்பது துளி கூட வேண்டாம். பெண்கள் என்று சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று பெண்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். காதல கொஞ்சம் பதட்டப்படாமல் இருப்பது நல்லது. காதலை பொறுத்தவரை தெளிவான சிந்தனை கொள்வது மிக நல்லது. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அது மட்டுமில்லை, அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம், இன்று நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இனிய செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைக்க கொடுங்க. நட்பு உங்களுக்கு பகையாக கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பரிடம் யதார்த்தமாக பேசினாலும் சில சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். கவனம் என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். பூராடம், அலட்சிய போக்கை கைவிடுங்கள். முக்கியமாக பஞ்சாயத்துகளுக்கு கருத்து சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்க பாருங்கள். எதையும் திட்டமிட்டு செய்ய பாருங்கள். குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். புதிய நட்புகள் மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க அதிர்ஷ்டவசமான நாளாக அமைத்துக் கொள்வது உங்க கையில் உள்ளது. உத்திராடம், சில குழப்பங்கள் இருக்கும். அதற்கான முடிவுகள் பிறகுதான் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கைகூடும். தொழிலில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மந்த நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பண வரவு திருப்தியை கொடுக்கும். உங்கள் பணிக்கு உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கிடைக்க கொடுங்க. இடையூறு செய்பவர்கள் விலகி செல்லும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மகரம், மகரம் ராசினியர்கள், இந்த திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்க கொடுங்க. பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். சான்றோர்களின் சந்திப்பு ஏற்படக்கூடும். ஆனந்த வாழ்வுக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தோன்றும். வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். அபரிவிதமான லாபத்தை பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்த முடியும், பார்த்துக் கொள்ளுங்கள்.
உத்தியோகத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எதிர்பாராத உயர்வுகளை கண்டிப்பாக பெற முடியும். தேவையான பொருட்களை வாங்கி குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். உங்கள் யோசனைகளை மற்றவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். அனைவரும் உங்களை வாழ்த்த கொடுங்க. நேற்று பிரச்சனைகள் இன்று முடிவுக்கு வரக்கூடும். தொழிலும் உங்களுக்கு அற்புதமாக நடைபெறக்கூடும். மந்த நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. பொருள் தேக்கம் எதுவும் ஏற்படாது. சற்று நிதானித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. பெண்கள் இன்று முன் பின் தெரியாத நபரிடம் பேச்சுக்கள் வேண்டாம். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். காதலை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். நடக்கும் விஷயங்களை கவனியுங்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். ஒரு முடிவுக்கு வரக்கூடும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் இன்று யதார்த்தமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நினைவர கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று கனவுகள் கண்டிப்பாக நனவாகுங்க. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும். எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு கிடைக்க கொடுங்க. இடம் பூமியால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீருங்க. திருவோணம். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கூட்டுத் தொழில் உங்களுக்கு லாபம் ஏற்பட கொடுங்க. உத்தியோக முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல பெரிய தொகையை ஈடுபடுத்துவதை தவிர்த்து விட வேண்டும். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க பார்ப்பீர்கள். செலவுகளை நீங்க கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க சமாளித்து வெற்றி பெற முடியும். அவிட்டம். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நேற்று பிரச்சனைக்கு இன்று முடிவு கிடைக்கக்கூடும். செலவுகளை நீங்க யோசித்து செய்வது நல்லது. தேவையான பொருட்கள் மீது மட்டும் முதலீடுகள் செய்ய பாருங்கள். வண்டி வாகன செலவுகள் கொஞ்சம் இருக்கும். கூட்டு தொழில் லாபம் கொடுக்குங்க. இருந்தாலும் பெரிய தொகையை பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். கும்பம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு பெரிய மனிதர்களின் ஆசியும் அன்பும் கிடைக்கக்கூடும். மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக தீருங்க. அடுத்தோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உங்கள் யோசனைகளை கேட்டு நடந்தவர்கள் வாழ்த்து கொடுங்க. பழைய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். நல்ல முடிவு எல்லாம் கிடைக்கக்கூடும். உடல்நிலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். சிறிதளவு மருத்துவ செலவுகளுக்கு பின்னர் உடல் ஆரோக்கியம் பெறக்கூடுங்க. பொருளாதார நிலையில் நெருக்கடிகள் நிலவினாலும் செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கக்கூடும். எதையும் சமாளித்து இருக்க முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். அதிக அளவு பணமரபு வரக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான் முடிவெடுப்பீர்கள். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திருமண சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பல இடையூறுகளை தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்படக்கூடுங்க. பொருள் தேக்கம் எதுவும் ஏற்படாது. கூட்டுத் தொழிலில் உங்களுக்கு சற்று கவனம் இருப்பது நல்லது. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். தன வரவு தாராளமாக இருக்கக்கூடும். வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றிக்கு கொடுக்கும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. திருமண பேச்சுக்கள் கண்டிப்பாக முடிவாக கூடும். தொழில் வளர்ச்சிக்கு தொல்லை கொடுத்தவர்கள் விலகி செல்லக்கூடும். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். பெண்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக தீரும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதலை நீங்க மன அமைதி கொள்வது மிக நல்லது. மாணவர்கள் தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் விடாமுயற்சிக்கு வித்திடும் நாகரிக கொடுங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதுவும் செயல்படுங்கள். வெற்றி ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நேரத்தில் ஆடி அணி வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனை என்று ஏற்பட கொடுங்க. விட்டு கொடுத்து காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை இன்று நீங்க பெரிய தொகையை ஈடுபடுத்துவதை தவிர்த்து விட வேண்டும். விடாமுயற்சிக்கு வித்திரும் நாகரிக கொடுங்க. மனசுக்குள் ஒரு வித சந்தோஷம் ஏற்படக்கூடும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். என்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. சதயம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் வரக்கூடும். சில நட்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இனிய செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடும். பெரிய மனிதனின் சந்திப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும்.
தாராளமான தளவரவு இருக்க கொடுங்க. பாராட்டுக்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். எதிலும் யோகம் உண்டாக்க கொடுங்க. போராட்டாத்தி இனிமையாக பேசி சாதித்து காட்டுவீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். நடைபெறாமல் இருந்த காரியம் நடைபெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. கணவன் மனைவி ஒருவர் ஒருவர் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. எதையும் பேசி தீர்த்து கொண்டால் வெற்றி இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும் நாளாக இருக்க கொடுங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். மீனம் மீனம் ராசினியர்கள் என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இனிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். தாராள தனவரவு ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. சான்றோர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி கொடுக்கும். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். விரோதிகள் இன்று விலகி செல்ல கொடுங்க. வீடு கட்டும் முயற்சி கூட வெற்றி கொடுக்கும். தந்தை வழியில் ஏற்பட்ட உறவுகள் கண்டிப்பாக ஒரு நல்லதுதான் செய்ய கொடுங்க. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழல் கூட இருக்குங்க. இன்னல்கள் கண்டிப்பாக தீரும். பயணங்களை மேற்கொள்வீர்கள். எதிலும் வேகத்தை குறைத்துக் கொண்டு பொறுமையாக செயல்படுவது மிக நல்லது. அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். சில பணிகள் உங்களுக்கு தொல்லையை கொடுத்தாலும் எல்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அசதி, சோர்வு போன்றவற்றை நீங்க கவனமாக கையாள வேண்டும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். லாபம் இருப்பது போல் இருந்தாலும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். கடினமான சூழல் இருந்தாலும் லாபம் குறைவாகத்தான் இருக்கும். எது எப்படியோ நல்லது நடந்தால் சரிதாங்க. என்ற மீனம் ராசினியர்கள் தயவு செய்து பஞ்சாயத்துக்களில் கலந்து கொள்ள வேண்டாம். யாரையும் எந்த காரணத்திற்காகவும் விமர்சனம் செய்ய வேண்டாம். பண வரவு திருப்தியை கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் ஏற்படக்கூடும். இடம் பூமி விற்பனையால் லாபம் ஏற்படக்கூடும். பெண்கள் என்று தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல விஷயங்களை ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். பெண்கள் என்று அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் இருக்க கொடுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக கொடுக்கும். காதல் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். இப்போதைக்கு பதட்டம் கொள்ள வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகுங்க. காதலை பொறுத்தவரை அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்புக்காக நேரம் ஒதுக்கிறீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும், வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியும் இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி இன்று அனைவரிடத்திலும் நல்ல விதமாக பேசி பழகுவீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சந்தோஷமான எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். யாருக்கும் இன்று நீங்க பஞ்சாயத்துகளை மட்டும் பண்ண வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரட்டாத்தி எதிலும் சந்தோஷம் கூடும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். சுறுசுறுப்பும் கண்டிப்பாக உருவாகக்கூடும். நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போக கொடுங்க. இடம் பொருள் பார்த்து பேசுவது மிக நல்லது. என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக அமைதிவிடக் கொடுங்க. ரேவதி எதிலும் சந்தோஷம் உண்டாகுங்க. காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். உடன்பிறப்புகள் வகையில் உதவிக்கரம் நீட்டுவீர்கள். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை இன்று நீங்க பெரிய தொகையை எளிதில் பயன்படுத்த முடியுங்க. ஆனால் பார்த்து உஷாராக கொஞ்சம் இருக்க வேண்டும். கவனமாக இருக்க வேண்டும். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் மிகுந்தும் நாளாக இருக்க கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.